என்னங்க? நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இது உங்க அக்கா. அக்கா? வாமா, உன் கண்ணீரால என் குங்குமம் கரைய வேண்டாம். அதனாலதான் நானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இனிமே இங்கே இருக்கலாம். உன் பேர் என்னம்மா? அருந்ததி. அழாதம்மா. மணிகண்டா, என்னம்மா? சின்னம்மாவுக்கு வணக்கம் சொல்லுப்பா. கும்பிடுறேன் சின்னம்மா. மகனே, நல்லா இருப்பா. நல்ல குடும்பத்துல நச்சு பாம்பா வந்து நான் புகுந்துட்டேன். அவர் என்ன கெடுத்ததுக்கு பிராயச்சித்தமா இங்க கூட்டு வந்திருக்காரு. ஆனா உங்க குடும்ப வாழ்க்கையில என்னால ஒரு குழப்பம் வர வேண்டாம். நான் எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்து போயிடுறேன். அப்படின்னு சொல்லாதம்மா. இந்த பாரு, ஆம்பளைக்கு என்ன 1000 வீக்னஸ் இருக்கும். நான் ஒண்ணு மத்தவங்க மாதிரி உன்னை செட்டப் பண்ணி குடும்ப நடத்த இங்க கூட்டிட்டு வரல. ஊரறிய என் மனைவி பெர்மிஷனோட தான் உன்னை இங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ என் மனைவி தான். கீதாவுக்குள்ள அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே உனக்கும் இந்த வீட்டுல உண்டு. ஆமாமா, அது போதுங்க. கெடுத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க வாழ்க்கையே எனக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டீங்களே. நீங்க தெய்வம்க்கா. என்னக்கு நீங்களே வரணுமா? வாமா, அவர் கூப்பிடுறாரு. ஜனங்கள்லாம் வெளியூர்ல இருந்து வண்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்களை கூட்டிட்டு போறான்னு வந்திருக்கோம். ஓ, புறப்படலாமே. வாங்க வாங்க வாங்க. அண்ணே, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? நம்ம தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏ. அது அவர் பிஏ. வாங்க வாங்க. என்னக்கு நீங்களே வரணுமா? சொல்லி அனுப்பியிருந்தா அதெல்லாம் அந்த பரவாயில்லை. என்ன சமாச்சாரம்? நம்ம தொகுதி தலைவருக்கு இன்னைக்கு மணி விழா. திடீர்னு முடிவெடுத்தோம். அந்த விழாவுக்கு உங்க கச்சேரி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு? கச்சேரி ஏற்பாடு பண்ணிடுவோம். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு இங்க செய்ய போறோம்? அண்ணனை கூட்டு போங்க. முருகேஷ், ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஐயப்பன் கச்சேரி. கை நீட்டி 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கும். அண்ணே, வந்திருக்கிறவங்க வலுவான பார்ட்டின்னு இவங்க தயவு இருந்ததுன்னா சிட்டில எங்க வேணா பாடலான்னு. சிட்டி என்னென்ன சிட்டி, தலைநகரத்துல பாடலான்னு. தலைநகரம் என்னென்ன தலைநகரம், வெளிநாட்டுல ஐநா சபையில பாடலான்னு. பாடி பத்மபூஷன் டைட்டில் வாங்கலான்னு. அண்ணே, பெரிய மனுஷன் தயவு நமக்கு எப்பவும் வேணும்னு. சாமி என்னென்ன சாமி, சாமி ஓடியா போகுது. நீங்க பேசாம இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சாமி, முரளி சாருக்கு தொண்டை கட்டிருச்சு. கச்சேரியை கேன்சல் பண்ணிடுங்க. தேதி அப்புறம் பாத்துக்கலாம். ஜனங்களுடைய கூட்டம் தாங்க முடியல. இது ஐயப்ப கச்சேரி. கடைசி நிமிஷத்துல இப்படி கால வர்றீங்களே. இப்ப திடீர்னு தொண்டை கட்டிருச்சுன்னா பாட முடியாது. நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க ஒரு ஐடியா, அவர் பாடின பழைய ரெக்கார்டுகளை வச்சு சமாளிங்க, சரியா போயிடும். நாங்க முரளி சார் கொஞ்சம் பார்க்கணும். முரளி சார் எல்லாம் பார்க்க முடியாது. புறப்படுங்க. எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு, பல இடத்துல போய் கையெழுத்து போடணும். சாமியே சரணம் ஐயா. ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஐயப்பன் வழக்கு பூஜை கச்சேரி ரத்து செய்து விட்டு நான் அடைத்ததன் பேரில் நமது மாபெரும் தலைவர்கள் மணிவிழாவிற்கு கச்சேரி செய்ய வந்திருக்கும் கான கலாதர ஞான சிகாமணி சங்கீத சண்டமாரதம் திரு திரு முரளி அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறோம். போட்டோடியா போட்டோடியா. மலர்தான் பாத்தியா நம்ம செல்வாக்க. என்னையாடு கான கலாதாரன் இப்பதான் சார் சொன்னான். வாயை திறந்தா பாட்டே வர மாட்டேங்குது, காத்தா வருது. என்னன்னு புரியல சார். தண்ணியா? சார் தண்ணியா? நானா வாங்கி கொடுத்தேன்.
பாட சொல்லியா நீ பாட சொல்லியா 1000 500 டொனேஷன் வாங்கியிருக்கோம் அவன் பீஸ் பீஸ் ஆகிடுவான் மரியாதை போடுவான் ஓ மிஸ்டர் முரளி, உங்க த்ரோட்ல எந்த கோளாறு இல்ல, வோக்கல் கார்டு பர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களால ஏன் பேச முடியலங்கிறது பெரிய மிஸ்டரியா இருக்கு. தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இது தெய்வ குத்தம்னு நான் நினைக்கிறேன். ஐயப்பன் கச்சேரிக்கு பணம் வாங்கிட்டு பாடாம வந்துட்டீங்க. அந்த தப்புக்கு பரிகாரம் தேட்டி என்ன வைத்தியருக்கெல்லாம் வைத்தியரான அந்த ஐயப்பன் கண்டிப்பா உங்களை பாட வச்சிருவாருங்க. ஐயப்பா, எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவும் உன் பெருமையை தான் பாடுவேன். மனுஷங்களை ஒரு நாளும் பாட மாட்டேன், பாடவே மாட்டேன். ஐயப்பா. அருந்ததி மகளே, நீங்க யாரு? நீங்க யாரா? நான் இந்த வீட்டு முதலாளி வினோத்தோட மாமனார். நான் தான் அவருக்கு மாமி. யாரு நீ யாரு? என் பேர் கீதா, நான் அவரோட மனைவி. நீ தான் என் பொண்ணோட சக்காலத்தியாளா? ஏண்டி என் பொண்ண நீ கொடுமைப்படுத்துறியா? ஐயோ, இந்த வீட்டுல அருந்ததிக்கு எந்த குறையும் இல்லம்மா. அப்பா அப்பா அப்பா. அது அத்தா. அப்பா நான் இங்க இருக்கேன். ஐயோ, சௌந்தரிய தேவதையான என் மகளுக்கு கண்ணை கெடுத்துட்டானே அந்த கடவுளு. நான் ஏன் வெளியே கட்டணும்? பசுமாட்டை உள்ள கட்டணும், செருப்ப வெளியே விடணும், கொடைய உள்ள வைக்கணும். இந்த வீட்டுல எல்லாமே தலைகீழ நடக்குதே. இவன் வேலை வீட்டு டிரைவர் வெளியே இருக்க வேண்டியவன் உள்ள இருக்கான். நான் டிரைவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டு பிஏ. டிரைவர் வெளியே இருப்பாரு, பிஏ உள்ள இருப்பாரு. புரியல? டபுள் ரோல். சின்னம்மாவோட அப்பா அம்மா. வணக்கம் சொல்லுப்பா. இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வேண்டாங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? அது போட்டு மாப்பிள, நாங்க எங்க தங்குறது எங்க திங்கிறது எல்லாம் நம்ம வீட்டுலதான். எங்களுக்கு ஏஜிலே இருந்துதான் பழக்கம். ஏஜியா? அதான் இந்த குளு குளுன்னு இருக்குமே. நீங்க என் ரூம்லயே தங்கலாம். கிருஷ்ணா. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் என் ரூம்ல எல்லா வசதியும் பண்ணி கொடு. வாங்க ஐயா, வாங்கம்மா. மரியாதை கிடையாதா? பொட்டிய தூக்கியா? வாங்க ஐயா, வாங்க அம்மா. வாங்க, மாடிக்கு போலாம். மாடி இல்லையா? லிப்ட் கிடையாதா? அது நம்ம வீட்ல இருக்கு. அதை தூக்கிட்டு வர முடியாது நம்மால. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என் சுவாமியே ஐயப்பனே, உன் மகனின் பிழை பொறுத்து ஒரு நொடியில் மன்னித்து குரல் தந்த மணிகண்டனே, சுவாமியே சரணமையப்பா. கற்பூரம் ஜொலிக்குதையா,
அதில் என் கர்வங்கள் மறைந்ததையா, கற்பூரம் ஜொலிக்குதையா, அதில் என் கர்வங்கள் மறைந்ததையா, பொற்பாதம் கண்டேனையா, அதில் நான் புது வாழ்வு கொண்டேனையா. ஐயா ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயா ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. இருமுடிகள் எனது சுமை, உலகம் எல்லாமும் உனது சுமை. இருமுடிகள் எனது சுமை, உலகம் எல்லாமும் உனது சுமை. ஐயப்பா உன் சுமையில் நானோர் அணுவினிலோர் அணுவையா. ஐயப்பா உன் சுமையில் நானோர் அணுவினிலோர் அணுவையா. ஐயா ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. கற்பூரம் ஜொலிக்குதையா, அதில் என் கர்வங்கள் மறைந்ததையா. தேங்காய்கள் உடையுமிடம், அதுவே தீவினைகள் சிதறுமிடம். தேங்காய்கள் உடையுமிடம், அதுவே தீவினைகள் சிதறுமிடம். நீங்காத தவத்தினிலே சுவாமி நீ அமர்ந்த நலையிடம். நீங்காத தவத்தினிலே சுவாமி நீ அமர்ந்த நல்ல இடம். ஐயா ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா.